வெள்ளங்கிரி மலை ஏறுறது கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது இன்னும் கஷ்டமாக்குற மாரி இந்த வாட்டி வெறும் கால்ல நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்க போன டைம்ல மழை பெஞ்சு அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி இவ்வளவு தூரம் எங்கள கூட்டிட்டு வர தெரிஞ்சவருக்கு மேல கூட்டிட்டு போக தெரியாதான்னு சொல்லிட்டு அடிவாரத்துல இருக்க வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு பட்டைய போட்டுட்டு கிளம்பிட்டோம். பேக் செக்கிங்லாம் பண்ணிட்டு எடுத்துட்டு போன ஃபுட்டுக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு அடிவாரத்துல இருந்து ஒரு கட்டையை எடுத்துட்டு மழையிலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் மலை ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஏறிட்டோம். இதுக்கப்புறம் எவன் எங்க போறானே தெரியல. அங்க இருந்த வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு மணி அடிச்சுட்டு அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு கடையில போயிட்டு ஒரு சோடா வாங்கி குடிச்சோம். அது குடிக்கும் போது தான் அடுத்த மலை ஏறதுக்கு பூஸ்ட் தர மாதிரி கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அந்த ரிஃப்ரெஷிங்கோட ரெண்டாவது மலை ஏற ஆரம்பிச்சோம். நம்மளுக்கெல்லாம் ஒரு வாட்டி நடக்கிறதுக்கே இங்க நாக்கு தள்ளுது. ஆனா இவங்க இங்க மூட்டையோட ஒரு நாளைக்கு 3 வாட்டி நடக்கிறாங்களாம். அப்புறம் ஒரு கடையில லைட்டா உப்பு மிளகாலாம் போட்டு ஒரு வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துல ஒரு ஊத்துல தண்ணியை ரீஃபில் பண்ணிட்டு ரெண்டாவது மலையை முடிச்சிட்டோம். அங்க குகைக்குள்ள இருந்த பாம்பாட்டி சித்தரையும் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மூணாவது மலையை நடக்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு கடையில சூப் வாங்கி குடிச்சோம். குளிருக்கு சூப்பு எதமா இருந்துச்சு. எங்களுக்கு என்னமோ இந்த மூணாவது மலை தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமாவும் ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இப்படின்னு மூணாவது மலையை முடிச்சுட்டு நாலாவது மலையில போயிட்டு ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு அங்க இருந்து டைரக்டா ஆண்டி சொன்னிக்கு போயிட்டு அங்க ஒரு குளியலை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா ஏழாவது மலையில இருக்க வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்க்கறதுக்கு மேல போயிட்டோம். வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டையா போட்டுட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் உங்க வெள்ளங்கிரி போன எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க.